அப்புறங்க இன்னொரு வீடியோ போடுறேங்க. அதை வந்து நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க. இது ஒரு முக்கியமான வீடியோங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு வரோங்க. வேலையெல்லாம் பண்ணும்போது நமக்கு மற்ற விஷயமெல்லாம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கணுங்க. எனர்ஜில் உடம்பினுடைய ஸ்ட்ரென்த்து, உடம்பினுடைய பலம் அதுதான். உடம்புடைய பலமே அதில் தான் இருக்குதுங்க. அதை வேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? வீடியோவில் அவ்வளோதாங்க சொல்ல முடியும். பெட்ரூமில் நம்ம துணைவியார்கிட்ட சில நைட்டு 10 மேலே எல்லாம் சில சந்தோஷமாக இருக்கிறமல்ல, அந்த விஷயத்தை சொல்கிறேன் நான். அதில் வந்து அளவாக வச்சுருங்க. வீக்லி ஒன்ஸ் வச்சு இனஃப். நல்லா இருக்குங்க. பாடி நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸு இல்லை 10 டேஸ்க்கு ஒரு தடவை, இல்லை மாதத்தில் 2 தடவை, இல்லை வீக்லி ஒரு டைம் தான் கரெக்டு. என்னை பொறுத்தளவு பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜல் வேஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது பிடிக்கும்போது நல்ல ஹெவியான ஃபுட் எடுத்துக்கணும். கறி, மீன் இதெல்லாம் நல்லா சாப்பிடணுங்க. நல்லா சாப்பிட்ணும். நைட்டு நீங்கள் அன்டைமில் கூட எந்திரிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு கிச்சனில் தான் இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்டு படுத்திங்கன்னா காலையில் இந்த டயர்ட்னஸ் இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். டயர்ட்னஸ் இருக்காதுங்க. என்னங்க, உடம்பு தாங்க ஆரோக்கியம். உடம்பு தாங்க நான் எல்லாமே. உடம்பு தாங்க மூலதனம். நம்ம நல்லா இருந்தால் எதையுமே சந்திக்க முடியும், எதையும் பார்க்க முடியும். உடம்பு பார்த்துக்கணுன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேனுங்கன்னா, அதனுடைய அந்தரங்கத்தில் நடக்குது இல்லைங்க, அதனுடைய இது வந்து உடம்பினுடைய தெம்பு, உடம்பினுடைய ஆரோக்கியம். அதனால சொல்ல வர்றேன். வேஸ்ட் பண்ணால் உடம்பு கெட்டு போயிருன்னு சொல்ல வர்றேன். என்ன பண்ணாலும் ஈடாகாதுங்க அதுக்கு. அந்த சக்தி சேர்க்கவே முடியாது. அதனால் வீக்லி ஒன்ஸு வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.